ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மினி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா இளநீர் பாயசம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த பாயசம் மேரேஜ் ஃபங்க்ஷன்ல கொஞ்சமா கொடுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னாலும் கேட்க கொஞ்சம் அச்சப்படுவோம். இதுவே நம்ம வீட்டில் சாப்பிடும் போது கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியா கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். என்னோட சேனல்ல இருக்கிற மற்ற ரெசிபிஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சு அந்த பாலோட குவான்டிட்டி குறையணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கும். 5 பேருக்கு 1/2 லிட்டர் பாலே போதுமானது. பால் நல்லா கொதிக்கட்டும். நடுவில் நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி மேலே இருக்கிற ப்ரௌன் கலரை கட் பண்ணி எடுத்து போட்டுருங்க. ஏன்னா தேங்காய் பால் நல்லா வெள்ளையாக வரணும். இந்த ப்ரௌன் கலரும் சேர்த்து நம்ம தேங்காய் பால் எடுத்தோம்னா கொஞ்சம் கலர் மாறும். அதனால் இது அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுட்டு எல்லாமே குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். அப்போ தான் தேங்காய் பால் நல்லா திக்னஸாக கிடைக்கும். அதனால் ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தேங்காவை எல்லாமே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக இளநீர் தண்ணியை சேர்த்துக்கணும். நான் 1 கப் இளநீர் தண்ணி இப்போ சேர்த்துருக்கேன். அரைக்கும் போது இன்னொரு கப் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். டோட்டலாக நான் 2 கப் இளநீர் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். தேங்காய் பால் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு அதில் ஸ்ட்ரெயினர் வச்சுக்கோங்க. ஒரு கிளாத் ஒன்று போட்டுக்கோங்க. காட்டன் கிளாத்தாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் தண்ணி எல்லாமே கீழே இறங்கி வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட தேங்காய் பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு ஒரு 2 கப் இருந்தாலே போதும். நெக்ஸ்ட் நம்ம தேங்காய் வழுக்கையை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். தேங்காய் மாதிரி இருந்துச்சுன்னா அது எடுத்துக்காதீங்க, போட்டுருங்க, வேண்டாம். அது வழுக்கையாக இருக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம கட் பண்ணுறதுக்கும் ஈஸி, சாப்பிடவும் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் தேங்காய் வழுக்கையாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும் போது நல்லா சாஃப்டாகவே கட் ஆகிடும். மிக்சியில் போடுறதோ இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணுறதோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கத்திலேயே கட் பண்ணிட்டோன்னா ரொம்பவே ஈஸியாக கட் ஆகிடும். நெக்ஸ்ட் குட்டி பவுலில் எடுத்து வச்சிடலாம். நம்மளோட தேங்காய் பாலும் ரெடி, தேங்காய் வழுக்கையும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம கொதிக்க வச்சுருந்தோம் இல்லை பால் எந்த அளவுக்கு நல்லா குறைஞ்சிருக்கு பாருங்கள். ஒரு வாட்டி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆடை இருந்தாலும் பரவாயில்ல, அதுலேயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது இனிப்புக்காக சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் 1/2 கப் எடுத்திருக்கேன். 1/2 கப் சுகரு, அதுக்கப்புறமா 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டுமே சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கண்டென்ஸ்ட் மில்க் இல்லை அப்படின்னா 1 கப்பாக சுகர் சேர்த்துக்கிட்டாலும் கரெக்டாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு எல்லாமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் இது கம்ப்ளீட்டாக ஆறணும். எந்த காரணத்தை கொண்டும் தேங்காய் பால் ஆகட்டும் இல்லை தேங்காய் வழுக்கே ஆகட்டும் இதில் சேர்க்கக்கூடாது. சூடாக இருக்கும்போது கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆறின பிறகு இன்னுமே கொஞ்சம் திக்னஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 hour போல் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 1/2 hour கழித்து எந்த அளவுக்கு பால் நல்லா திக்காகி வந்திருக்கு. ஏன் நான் தேங்காய் பால் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன்னா, பால் சூடாக இருக்கும்போது தேங்காய் பால் சேர்த்தோன்னா தேங்காய் பால் கெட்டு போகிடும். அதனால் சூடாக இருக்கும்போது சேர்க்காதீங்க. இப்போ நம்ம எல்லாமே அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்ச பால் சேர்த்துக்கலாம். பால் ஆடையோடு சேர்க்கும் போது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் அரைச்சி வச்சோம்ல 2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அடுத்தது குட்டி குட்டி பீஸாக தேங்காய் வழுக்கையை கட் பண்ணி வச்சோம்ல அதுவும் சேர்த்துட்டு எல்லாமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு வாட்டி டேஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு சுகர் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சுகரோ இல்லைன்னா கண்டென்ஸ்ட் மில்க்கோ சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது.
அவ்வளோதாங்க, நம்மளோட இளநீர் பாயசம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் டேஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்பவே நல்லா இருக்குது. கொஞ்சமாக வந்து கார்னிஷுக்காக பாதாம் போட்டிருக்கேன். வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பாதாம் இருந்ததுனால நான் சேர்த்துருக்கேன், மற்றபடி இது சேர்க்கணுன்றது அவசியம் கிடையாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 hour விட்டு சில்லுன்னு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு எந்த உணவுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். until then bye from ஹேமா.